இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். 2026 எலெக்ஷனை முன்னிட்டு பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குது. 1000 விஜயகாந்த் வந்தாலும் சரி, 1000 விஜய் வந்தாலும் சரி, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் போட்டி. ஒண்ணு திமுக, இன்னொன்னு அண்ணா திமுக. இந்த ரெண்டு ஆலமரத்தையும் யாராலும் அசைக்கவே முடியாது. அப்படி இன்னைக்கு அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது சுமூகமா நடந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இத்தனை வருடங்களாக இல்லாம காங்கிரஸ் விடாப்படியா 41 சீட்டு கொடுத்துருங்க, ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்துடுங்க, இல்ல நாங்க ஒத்துக்கவே மாட்டோம், பனையூர் எங்களுக்காக திறந்தே இருக்கு வாசல் அப்படின்னு அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. பனையூரை பொறுத்த வரைக்கும் வெத்தலை பக்கம் வச்சு அழைச்சா கூட யாரும் அங்க கூட்டணிக்கு போற மாதிரி இல்ல. கழுத தேஞ்சு கட்டருமான காங்கிரஸ் மட்டும் தான் அங்க போற மாதிரி இருக்குது. அதை வச்சுதான் இங்க டிஎம்கேல அவங்க பூச்சாண்டி வேலை எல்லாம் காட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸோட மூத்த தலைவர் ப சிதம்பரம் சித்தரஞ்சன் சாலைக்கு வந்திருக்காப்புல, முதல்வர் வீட்டுக்கு வந்திருக்காப்புல. அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது, கூட்டணி பேச்சுவார்த்தை. இவங்க 41 சீட்டு கேட்க, ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்க, அவங்க இல்லைங்க கடைசியா நாங்க 25 சீட்டு கொடுத்தோம் 2016 காலகட்டத்துல, அதைத்தான் இப்ப நாங்க கொடுக்க போறோம், வேணும்னா வாங்குங்க அப்படின்ற மாதிரி அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இழுவரியில இருக்குது, ஐசியில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காங்கிரஸ் தவிர்த்து மத்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குல்ல டிஎம்கேவோட, அந்த கட்சிகளை அறிவாலயத்துல கூட்டணிக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க போயிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுத்தாங்க. நாங்க கேட்ட தொகுதி எல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. உள்ள என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேட்ட தொகுதி எல்லாம் கொடுக்க முடியாது, நாங்க கொடுக்குற தொகுதி நீங்க வாங்கிக்கோங்க, போங்க, நாங்க லெட்டர் போடுறோம்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இல்ல அப்படின்னா நாங்க கொடுக்குற தொகுதிகளை வாங்கல அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏ சீட்டை வாங்கி அப்படியே தேமுதிகக்கு நாங்க கொடுத்துருவோம்னு மிரட்டி வேற அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா சிரிச்சுக்கிட்டே வெளியில பேட்டி கொடுத்துருக்காங்க அத்தனை கூட்டணி கட்சிகளும். அது தவிர்த்து ஐசியூல இருக்குது இப்ப காங்கிரஸ். அதுவும் போக பாத்தீங்கன்னா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கல, சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த முறை வாய்ப்பு கொடுக்கல. அதாவது இங்க டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கரண்ட் மினிஸ்டரா இருக்கக்கூடிய 11 பேருக்கு இந்த முறை சீட்டு இல்லைன்று ஒரு தகவல் வந்திருக்குது. யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அமைச்சர் ரகுபதி, அமைச்சர் காந்தி, அமைச்சர் நாசர், அப்புறம் துரைமுருகன், பொன்முடி, ஐ பெரியசாமி, KKSSR ராமச்சந்திரன், முத்துசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன், ராஜகண்ணப்பன், கயல்விழி செல்வராஜ், இத்தனை அமைச்சர்களுக்கும், அதாவது 11 அமைச்சர்களுக்கும் இந்த முறை சீட்டு இல்லைன்றது அந்த செய்தி நமக்கு வந்திருக்குதுங்க. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய 24 பேருக்கு டிஎம்கே சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு வந்திருக்குது. அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அம்புதூரை பொறுத்த வரைக்கும் ஜோசப் சாமுவேல், மாதவரத்துல சுதர்சனம், ஆர்கே நகர்ல எபினேசர், பெரம்பூர்ல ஆதிசேகர், வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி அழகன், எழும்பூரை பொறுத்த வரைக்கும் பரந்தாமன், ராயபுரத்துல மூர்த்தி, அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய நம்ம எம்எல்ஏ MK மோகன், விருகம்பாக்கம் எம்எல்ஏ பிரபாகர் ராஜா, தியாகராஜ நகர்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ கருணாநிதி, மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கரண்ட் எம்எல்ஏ வேலு, குடியாத்தம் தொகுதியில் இருக்கக்கூடிய அமுலு, ஆம்பூர்ல இருக்கக்கூடிய AC விஸ்வநாதன், கீழ்பெண்ணாத்தூர்ல இருக்கக்கூடிய பிச்சாண்டி, செஞ்சியில இருக்கக்கூடிய மஸ்தான், ஸ்ரீரங்கம் தொகுதியில உள்ள பழனியாண்டியை நம்ம மறக்கவே முடியாது, துறையூர்ல இருக்கக்கூடிய ஸ்டாலின் குமார், கடலூர்ல இருக்கக்கூடிய ஐயப்பன், பூம்புகார் தொகுதியில் இருக்கக்கூடிய நிவேதா முருகன், தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய நீலமேகம், மானாமதுரையில் இருக்கக்கூடிய தமிழரசி ரவிக்குமார், ஆண்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய மகாராஜன், ராஜபாளையத்தை சார்ந்த தங்கப்பாண்டியன், விளாத்திகுளத்தை சார்ந்த மார்க்கண்டேயன், அப்துல் வஹாப் பாளையங்கோட்டையை சார்ந்த எம்எல்ஏ. இந்த மாதிரி 24 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு டிஎம்கே இப்ப வாய்ப்பு தரலன்ற ஒரு செய்தியும் வந்திருக்குது. ஃபைனலா வேட்பாளர்கள் யாருன்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறதான் நாம தெரிஞ்சுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பரபரப்பான சம்பவம். இன்னொரு பரபரப்பான சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே தமிழக அரசு மகளிர் உரிமை தொகை பிளஸ் கோடைக்கால உதவித்தொகை அப்படின்ற பெயர்ல 5000 ரூபாய் கொடுத்தாங்க. மத்திய அரசும் நம்முடைய அதிமுக சேர்ந்து கொடுக்க விடாம பண்ணிடுவாங்க, அதனால நாங்க முன்னாடி கொடுத்துடுறோம் அப்படின்னு 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அது போக பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு காலையில வந்த பரபரப்பான செய்தி, முதியோர்கள் பிளஸ் கைம்பெண்கள் இவங்க 2 பேருக்கும் அரசாங்கம் முதியோர் பென்ஷன் பிளஸ் கைம்பெண் பென்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 1200 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட 2000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க செலவுக்கு வச்சுக்கோங்க, நீங்க முடிஞ்சா சேவ் பண்ணி வைங்கன்னு மொத்தமாக 3200 ரூபாய் இன்னைக்கு அவங்களுடைய வங்கியில வரவு வைக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 29,29,000 பேருக்கு
முதியோர்கள் பிளஸ் வந்துட்டு கைம்பெண்கள் இவங்களுக்கு தமிழக அரசு இன்னைக்கு வந்து 3200 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதுவும் போக மாற்றுத்திறனாளிகளுக்கு 5,99,000 பேர், கிட்டத்தட்ட 6 லட்சம் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 3500 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வங்கியில. அதையும் தவிர்த்து பராமரிப்பு உதவி தொகை பெற்று வரும் 2,58,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு 4000 ரூபாய் இன்னைக்கு பேங்க்ல வரவு வைக்கப்பட்டிருக்குது. இதையெல்லாம் வந்து இன்னைக்கு தமிழக அரசு வந்து கொடுத்திருக்கிறாங்க. வயதான திருநங்கைகளுக்கும் இவங்க வந்து அமௌண்ட் கொடுத்திருக்கிறாங்க. நாம ஏற்கனவே 5000 ரூபாய் கொடுத்த போது நம்ம கேட்டோம், எந்த துறையில இருந்து எடுத்தீங்க, யாரோட நிதியிலிருந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னு நம்ம கேள்வி முன் வச்சோம். அதற்கு அவங்க வந்து எந்த பதிலும் சொல்லவே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் இருந்த தமிழகத்துடைய கடனை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே இந்த 5 வருட காலத்துல 11 லட்சமா மாற்றி வச்சிருக்கிறாங்க. அப்ப ஆட்சியில நாம போட்டு கேட்ட பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 2000 ரூபாய், குறிப்பாக கோடைக்கால உதவித்தொகையாக கொடுத்த இந்த 2000 ரூபாய் பழங்குடியினருக்கு உள்ள அந்த நிதியிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விடை நமக்கு கிடைச்சது, ஒரு தகவல் நமக்கு கிடைச்சது. அப்ப ஏற்கனவே இவ்வளவு நிதி சுமை இருக்கும் பொழுது இப்ப எதுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லா தெரியும், எல்லாருக்குமே நல்லா தெரியும், தேர்தலுக்காக கொடுத்திருக்காங்க. திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. எப்படிங்க வந்து வாக்கு கேட்க முடியும்? ஏதாவது சாதனைகள் செய்திருந்தா தானே நாம வந்து வாக்கு கேட்க முடியும். அதையும் தவிர்த்து தேர்தல் அறிக்கைகள், சொன்ன தேர்தல் அறிக்கைகளோட எதையுமே வந்து காப்பாற்றவே இல்லை. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போயிட்டு ஓட்டு கேட்க முடியும்? அதனாலதான் 5000 ரூபாய் பச்சைக்குன்னு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க, பேங்க்ல வந்து வரவு வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த படம் எங்க இருந்து எடுக்கப்பட்டது? எஸ்சி எஸ்டி மக்கள் தான் இதுல பாதிக்கப்படுறாங்க. இப்ப பல்வேறு சமூக திட்டங்கள் கீழ் வரக்கூடிய இந்த மக்களுக்கு, பயன்பெறக்கூடிய இந்த மக்களுக்கு இப்ப கொடுத்த இந்த நிதி வந்து எங்க இருந்து எடுத்து கொடுக்கப்பட்டது? ஏற்கனவே இவ்வளவு நிதி சுமை இருக்கும் பொழுது நீங்க போகும்போது கஜானாவை மட்டும் காலி பண்ணிட்டு போலங்க, நிதி சுமையை ஏற்றி வச்சுட்டு போறீங்க. அப்ப இந்த அமௌண்ட் கொடுப்பதற்கான காரணம் என்னன்னா உதவித்தொகையா கொடுத்தோன்றாங்க. மாதம் மாதம் 2000 ரூபாய் எப்படி அதிமுக கொடுக்க முடியுன்ற கேள்வியை டிஎம்கே எழுப்புனாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உதவித்தொகையாக, கோடைக்கால உதவித்தொகையாக 2000 ரூபாய். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மீன்பிடி தடை காலத்துக்கு இப்ப 8000 ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு, கைம்பெண்களுக்கு, முதியோர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இப்ப 2000 2500 ரூபாய் அள்ளி கொடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து எதுல இருந்து கொடுத்தீங்க? அப்ப முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. வேற வழியே இல்ல. பணத்தை கொடுக்காம ஓட்டு வாங்கவே முடியாது. பப்ளிக்க பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்குறாங்க, பதிவு பண்ணி வைக்கிறாங்க ஓட்டை. முன்னாடி எல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் கொடுக்கும் பொழுது இத்தனை கோடின்றதெல்லாம் வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. இப்ப வெளிப்படையா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுதுங்க, ஆமாங்க நாங்க 50 கோடி வாங்கணுங்க, 6 தொகுதிக்கு 50 கோடி ரூபாய் எதுக்குங்க? மூத்த பத்திரிகையாளர் கேட்கிறாப்ல, 6 தொகுதி தானே, ஒரு தொகுதிக்கு 30 லட்சம் ரூபாய், தேர்தல் ஆணையத்துடைய கணக்குப்படி பார்த்தா எதுக்கு நீங்க 50 கோடி ரூபாய் வாங்குனீங்க? அவங்க வெளிப்படையா சொல்றாங்க, ஆமா எப்படி அது வர வைக்கப்பட்டது, டிஎம்கே எப்படி எங்களுக்கு பணத்தை கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓப்பனா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் அறிவாலயமே கதின்னு கூட்டணி கட்சிகள்லாம் அங்க போடக்கூடிய அந்த எலும்பு துண்டுகளுக்காக அந்த சொத்து வாசல் எப்ப திறக்கும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரே ஒரு சீட்டு கொடுத்தாங்க போன முறை. அது அண்ணன் வேல்முருகன் வந்து ஜெயித்து சட்டமன்றத்துக்கு போய் பேசிட்டு இருக்காப்ல, முதல்வரை புகழ்ந்து புகழ்ந்து பேசுறாப்ல. அண்ணனுடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் தேசியம் தான், பொது வாக்கெடுப்பு எடுக்கணும், இப்படி நிறைய கோரிக்கைகள் முன் வச்சாங்க. அதற்கும் டிஎம்கேக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் கூட தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ என்ற பெயர்ல சட்டமன்றத்துல போயிட்டு முதலமைச்சர் வந்து பாராட்டி பேசுறாங்க. அவர் வைத்த கோரிக்கை எல்லாமே பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆப்போசிட். அந்த சம்பவங்கள் ஈடுபட்டதே டிஎம்கே தான். எப்படி அவங்க அதை நிறைவேற்றுவாங்க? இப்ப வந்துட்டு நாங்க அதிக சீட்டு கேட்டிருக்கோம், கொடுக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அண்ணன் பேசுறாப்ல. இதெல்லாம் எதுக்காக கேட்டீங்கன்னா அங்க வீசக்கூடிய அந்த கோடிக்கணக்கான பணத்துக்காக தான், வேற எதுவும் கிடையாதுங்க. மக்களுக்கு நல்லது செய்துக்கா இவங்க வந்து கூட்டணியில இருக்கிறாங்க நீ நினைக்கிறீங்க, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த தேர்தல் என்பது ஒரு திருவிழா, இதுல சம்பாதிச்சாதான் உண்டு. அதனால போற பக்கம் பார்த்தா இருக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய 7 லட்சம் மக்கள் வந்து ஆளுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருவாங்க போல தெரியுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பணம் கொட்டிட்டு இருக்குது எலெக்ஷன் டைம்ல. அதனால இப்ப கொடுக்கப்பட்ட இந்த அமௌண்ட் வந்து எதுல இருந்து நீங்க எடுத்து கொடுத்தீங்க, எப்படி கொடுத்தீங்க, உங்களால எப்படி கொடுக்க முடிந்தது? இதற்கு வந்து டிஎம்கே நிச்சயமாக வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடணும், பதில் சொல்லணும். ஏற்கனவே 2000 ரூபாய் வந்து எஸ்டி மக்களுடைய அந்த ஃபண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்ததாக ஆர்டிஐல தகவல் கிடைச்சிருக்குது. அப்ப இந்த அமௌண்ட் என்பது இத்தனை லட்சம் மக்கள் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா எப்படி எடுத்து கொடுத்தீங்க? கொடுத்ததை வந்து நாம வந்து வரவேற்கிறோம், நாம இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த நேரத்துல ஏன் கொடுத்தீங்க, எங்க இருந்து எடுத்து கொடுத்தீங்க, எப்படி எடுத்து கொடுத்தீங்க? இந்த கேள்விக்கு திராவிட முன்னேற்ற கழகம், உடன்பிறப்புகளும் தமிழக அரசும் வந்து பதில் சொல்லணும்.
நம்ம தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிச்சயமாக பதில் சொல்லுவாங்க எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த கட்சி சார்ந்த அரசு சார்ந்த ஊடகங்கள் சமூக ஆர்வலர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, கொத்தடிமைகளா இருக்காங்க, அவங்க எல்லாம் பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். சோ தோல்வி பயம் என்பது திமுக போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. இரவும் பகலும் முதலமைச்சர் தூங்காம தவிச்சுட்டு இருக்காப்ல. அதனால யாருக்கு எந்த தொகையை எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கொடுத்துட்டு இருக்காப்ல. இப்படி கொடுத்தாதான் ஓட்டு வாங்க முடியும், குறைந்தபட்சம் ஒரு 100 தொகுதிகளா ஜெயிக்க முடியும்னு முதலமைச்சர் பிளான் பண்ணி இந்த பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நல்லாவே முகத்துல தெரியுது தோல்வி பயம் அப்படின்றது. உங்களோட கருத்து என்னன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.